தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையானது நாம் எதை பிரதிபலிப்பித்து காண்பித்துக் கொண்டு காணப்படுகிறோம்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நம்மை தாமே பெருமைப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய அந்தஸ்தை நாம் பெருமைப்படுத்தி காண்பிக்கிறோமா? நம்முடைய அழகை நாம் பிரதிபலிப்பித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுடைய அன்பையும் அவர் ஒவ்வொரு நாட்களும் நம்மை வழிநடத்தி வந்த அந்த விதத்தையும் அவருடைய கிரியைகளும் நாட்களை நாம் வெளிப்படுத்தி அல்லது பிரதிபலிப்பித்து காண்பித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று நாட்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே நாம் வாசித்து கேட்ட வேத பகுதியில பிறவி குருடனை கண்ட சீடர்களுடைய எண்ணமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய எண்ணமும் வேறுபட்டதாக காணப்படுகிறது. இவன் குருடனாய் பிறந்தது யாருடைய பாவமாக இருக்கும் என எண்ணிய சீடர்கள் யார் செய்த பாவம் என்ற கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படியாக இவன் பிறந்தான் என்று அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, ஒரு வேறுபட்ட விதத்திலே அவனை தொடுகிறார். தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அதை அவன் கண்களிலே பூசுகிறார். உடனே அவன் குணமடையவே இல்லை. அவனும் விசுவாசத்தோடு கூட செய்ய வேண்டிய ஒரு கிரியை ஒன்று காணப்பட்டது. சிலவாம் குளத்திற்கு போய் கழுவும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததான கட்டளையின்படி அவன் செய்கிறான். அப்பொழுது அவன் பார்வை பெற்றான். இந்த மனிதனை பின்பா இயேசுவே கண்டு தம்மை வெளிப்படுத்தினார். அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை அங்கே பரிபூர்ணமாய் வெளிப்பட்டது என்று சொல்லிப்பார். அவருடைய அதிசய நாமம் மகிமைப்பட்டது. இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளுகிறதான துன்பங்கள் ஆனாலும் சரி, வேதனைகளின் பாதைகள் ஆனாலும் சரி, பல வேளைகளிலும் அநேகர் தோல்வியிலே துவண்டு போவதுண்டு. ஆனால் நோக்கமின்றி ஒரு துன்பமும் கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பதே கிடையாது. இதை நாம் நாட்களில் நாம் மறக்கிறோம் அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். நம்முடைய துன்பத்தின் நேரத்திலும் தேவன் நாமம் மகிமைப்படுமானால் அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிரியை வெளிப்படும் விதமாக நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தை அனுமதித்து அந்த துன்பத்தின் பாதையிலே தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஜெபிக்கலாமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு கூட நீர் அனுமதிக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிரியைகள் எங்கள் மூலம் வெளிப்பட எங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். உங்களுடைய கிரியை யாவருடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும் அப்பா. துன்பமோ கஷ்டமோ கண்ணீரோ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தகுப்பனை உம்முடைய கிரியை அதன் மூலமாய் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.